காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1. கட்சியை காப்பாற்றி விட்டாரா, கட்சி நலனை காப்பாற்றி விட்டாரா திரு எடப்பாடி? 2024 தேர்தல் முடிவுகளுக்கு பிறகுதான் நமக்கு அது தெரிய வரும். கட்சி நலனை காப்பாற்றுவதற்காக முயற்சிகள் எடுக்கிறார், அப்படி நம்ம இதை எடுத்துக்கொள்ளலாம். ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு, ரொம்ப நம்பிக்கையா இருக்காரு. 2024 தேர்தலை பத்தி பேசுங்க. கேள்வி என்னன்னா, 2026 தேர்தல்லாம் பாஜக ஆட்சி தான் சொல்றாங்களே அப்படின்னு செய்தியாளர்கள் கேட்கறதுக்கு, 2024 தேர்தலை பத்தி பேசுங்க, 2026 அப்புறம் தானே, 2024 தேர்தலிலேயே முடிவு கட்டிரும், 2024 தேர்தலில் யாருக்கு என்ன பலம் அப்படிங்கிறதும் தெரிய வந்துடும் அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட இருக்காரு. சரியான கணிப்பு தான். அதாவது அவரோட கணிப்பு வந்து 2021 பேஸ் பண்ணது. 2021 அதிமுக கூட்டணியில் இருந்ததுல பிஜேபி மட்டும் இப்ப இல்லை. பாமக நிலைப்பாடு நமக்கு தெரியல. ஆனால் எது எப்படி பார்த்தாலும் அந்த கூட்டணிக்கான அந்த கோர் ஓட் பேங்க் என்பது 25% இருக்கும் என்பதுதான் என் கணக்கு. ஏனென்றால் டிடிவி தினகரன் அந்த தேர்தலையுமே அவர் தனியாகத்தான் இருந்தார். ஸோ 2021க்கும் இப்போதைக்குமான வித்தியாசம் ஓபிஎஸ் மட்டும்தான். அப்போ ஓபிஎஸோட ஓட்டு வங்கியும் அதுவும் அன்டெஸ்டட் தான். இது வரைக்கும் நமக்கு தெரியாது. அவருக்கு சின்னம் கிடையாது, தாமரை சின்னத்தில் போட்டி போட போறாரா, இப்படி பல குழப்பங்கள் அதில் இருக்கு. இதையெல்லாம் வைத்துத்தான் அவர் வந்து கான்பிடென்டா இருக்கார். ஏன்னா அரசியல் என்பது இயற்கைக்கு மாறான தேர்வுகள். இயற்கைக்கு மாறான தேர்வுகள். ஆமா, எல்லா அரசியலும் அப்படிதான். பாலிடிக்ஸ் இஸ் அன்நேச்சுரல் செலக்ஷன் சொல்லுவாங்க. இயற்கைக்கு மாறான தேர்வுகள் எப்படி வரும் அப்படின்னா, இப்போ உதாரணமாக இன்றைக்கு மகளிர் தினம், 100 ரூபாய் வந்து சிலிண்டர் பிரைஸ் குறைச்சிருக்கிறோம். அப்போ அந்த சிலிண்டர் பிரைஸ் குறைச்சதுனால மகளிர் ஓட்டு வரும் என்பது பாரதிய ஜனதாவின் ஒரு கணக்கு. ஆனா மக்கள் வந்து போன முறை குறைத்தீர்களா போன மகளிர் தினத்துக்கு அப்படின்னு கூட கேட்கலாம். அது மக்கள் கணக்கு. இயற்கைக்கு மாறான ஏதோ ஒரு தேர்வு இதுல வரும். பல நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னா மகளிர் சுய உதவி குழு தள்ளுபடி, இது எல்லாமே கடைசி நேரத்தில் அறிவிப்பாங்க. போன தேர்தல் 2021 எடப்பாடி பழனிசாமி அறிவித்த பல அறிவிப்புகள் வந்து கடைசி நேர அறிவிப்புகள். ஆனா இயற்கைக்கு மாறான தேர்வு என்ன நடந்தது? யாருக்கு சாதகமா இருக்கும்னு கணிக்கிறீங்க? இயற்கைக்கு மாறான தீர்ப்பு திரு இபிஎஸ்க்கா பாஜகவுக்கா? அந்த கணக்குல பாரதிய ஜனதாவுக்கு வாய்ப்பு இல்லை, எந்த வாய்ப்புமே இல்லைங்கிறதா என்னோட கணக்கு. அதாவது இதுல வந்து அடிப்படையான தவறு என்னன்னா, 2021 தேர்தலுக்கும் இதுக்கும் நடுவுல பாரதிய ஜனதா தன் சிறகுகளை விரிக்க முயன்றது. தமிழ்நாடு ஆட்சி கட்டிலில் அது அமர வேண்டும் என்கிற விருப்பத்தை தெரிவித்தது. அண்ணாமலை அடுத்த முதல்வர் என்கிற ஒரு முழக்கம் எழுப்பப்பட்டது. அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக அதிமுக இன்னொரு முதல்வரை தன் தோளிலே சுமந்து அந்த முதல்வர் நாற்காலி வரைக்கும் கொண்டு போவதற்கு தயாராக இருக்கவே மாட்டார்கள். அதனாலதான் சொன்ன பாலிடிக்ஸ் இஸ் அன்நேச்சுரல் செலக்ஷன். இயற்கைக்கு மாறான தேர்வு தான் அங்க ஜெயிக்க முடியும். அப்போ பாரதிய ஜனதா தானாக முயற்சி செய்து கொள்ளலாம், தனியாக ஒரு கூட்டணி அமைக்கலாம். இந்த முறை வந்து அதிமுகவோடு சேர்ந்து அந்த முயற்சியை மேற்கொள்ள முடியாது அப்படின்னா அதிமுகவை சாப்பிட்டுருவாங்கல்ல. அப்ப திரு எடப்பாடி சொல்ற கட்சி நலன்கிறது என்னங்க? கட்சி நலன்கிறது அவரோட நலன் மற்றும் அதிமுகவின் நலன் இல்ல. வாக்குகள் அதை உயர்த்தணும், வெளியில வந்து தனித்த வாக்கு வங்கியை அதிமுகவுக்கு நிரூபிச்சு காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாரா, இல்ல பாஜகவோடு இருந்தா கட்சி செதஞ்சிரும் அப்படின்னு யோசிக்கிறாரா? அந்த கட்சி நலனுக்காக வெளியே வந்தோம் அப்படின்னு சொல்றதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உள்ள அர்த்தம்? கட்சி நலன் என்பது எப்போதுமே தலைமையின் நலனையும் சேர்த்துதான். அதிமுக என்கிற கட்சிக்கான பொதுச் செயலாளர் இன்றைய தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதற்கு எப்போது சேலஞ்சு வரும்? 2024 தேர்தலில் எதிர்பார்க்கக்கூடிய அளவுக்கான இடங்கள் கிடைக்காமல் போனாலோ, அல்லது வந்து ஒரு குறைந்தபட்ச ஓட்டு வங்கியை நிரூபிக்காமல் போனாலோ அதுக்கு சேலஞ்சு வரும். அப்போ பாரதிய ஜனதா எதை முயற்சிக்கிறது? அது வந்து திமுக எதிர்ப்பு வாக்கு வங்கிக்கு அவர்கள் வந்து முயற்சி எடுக்கிறார்கள். அதிமுகவோட ஒரு இயற்கையான ஓட்டு வங்கி என்பது திமுக எதிர்ப்பு. அப்ப அந்த இயற்கையான ஓட்டு வங்கியை பங்கிட முடியாது. பாரதிய ஜனதா எதிர்ப்பு ஓட்டு வங்கியை வந்து திமுக பெற முயற்சிக்கிறது. பாரதிய ஜனதா எதிர்ப்பு நிலைப்பாட்டில் அதிமுக இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா விசித்திரமாக திமுக அதிமுக 2 மேஜர் திராவிடன் கட்சிகளும் ஒரே கட்சியை எதிர்க்குது, பாஜகவை. வழக்கமா இப்ப 98 ஜெயலலிதா வந்து வாஜ்பாய் அரசுக்கு ஆதரவு, பாஜக கூட்டணி. 99 ஆட்சி கவிழ்ந்தது, உடனே திமுக அங்க போயிருச்சு. வழக்கமா அதான நடக்கணும். ஆனா இந்த முறை அப்படி நடக்கல. 2 பெரிய கட்சிகளும் வந்து பாரதிய ஜனதாவை எதிர்க்கிறது. என்ன காரணம்னா, பாரதிய ஜனதா பெரிதாக வளர்வதை வந்து திமுகவும் ரசிக்கவில்லை. அதிமுக அது தனக்கு ஆபத்துன்னு நினைக்குது. அப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கான கணக்கு கட்சி நலன் என்று வெளிப்படையாக சொன்னாலும் தன் நலன் என்பதும் அதிலே முக்கியம் தான். காங்கேயம் முத்துவின் ஒரிஜினல் வின்னசஸ் பிராண்ட் அரிசிகள் தரத்திலும் சுவையிலும் என்றும் நம்பர் 1.